அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சஹார் வைக்கவும், இஃப்தார் திறக்கவும், மகிழ்ச்சியான உணவை தந்துள்வாயாக. ஆமீன். யா ரஹ்மானே, ஏழை எளிய மக்கள் கையேந்தும் அந்த கைகளை தானம் தர்மம் செய்யும் கைகளாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். யா ரப்பே, இந்த ரமலான் மாதத்தோடு அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி, அவர்கள் வறுமையை போக்கி, மகத்தான ஒரு வாழ்வை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, 500 தேவைகள் நிறைவேறும். அசருக்கு பிறகு ஓதினால் அப்லாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்தது நாளைக்கே நடக்கும். அல்லாஹு தாலா நமது அனைத்து தேவைகளும் பொறுப்பேற்று அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மிக சிறந்த ஒரு திக்கிர். இந்த திக்கிரை நம்பிக்கையுடன் ஓதி அல்லாவிடம் பொறுப்பை சாட்டிவிட்டால் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ரப்பு நமக்கு கபூலாக்கி தந்து விடுவான். ரொம்ப எளிமையான முறையில் நடத்தி தருவான். எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தாலும் இந்த திக்ரை கொண்டு நம்பிக்கையோடு அல்லாவிடம் பொறுப்பை ஒப்படைங்க. நம்முடைய ரப்புல் ஆலமீன் அத்தனை பொறுப்புகளையும் கபூலாக்கி தருவான். அந்த திகீர் யா வக்கீலு. யா வக்கீலு என்றால் பொறுப்பேற்பவன். அசருக்கு பின் 500 தடவை ஓதணும். எந்த விஷயம் தேவையாக இருக்கிறதோ அதை அல்லாவிடம் துவா கேட்டால் அது ஒரு சில நிமிடங்களில் நடத்தி தருவான். ஏன்னா அல்லாஹ் தான் பொறுப்பேற்பதில் சிறந்தவனாக இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கிரை அல்லாவினுடைய பெயரை அசருக்கு பின் 500 தடவை ஓதணும். 500 தேவைகள் நமக்கு இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்று அதை நல்ல முறையில் நடத்தி தருவான். இந்த சிறந்த திக்கரை ஓதி அல்லாவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகர்களின் அம்சமாகும். அறிவிப்பவர் அபு உமமா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் திரிமிதி 1950. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.